வணக்கம் நேயர்களே, இன்றைய வணிக கண்ணோட்டம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பங்குச்சந்தையினுடைய போக்கை நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த அளவு பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திப்பதற்கு என்ன காரணம்? கடந்த சில தினங்களாகவே, சில வாரங்களாகவே பங்குச்சந்தை ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு பொதுவான காரணங்கள் என்ன? ஒரு வீழ்ச்சியை ஒரு தொடராக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பங்குச்சந்தைக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது முதலாவது பணவீக்கம். பணவீக்கம் இந்திய ரிசர்வ் வங்கியும் அரசும் எவ்வளவுதான் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் பணவீக்கம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது. இது ஒரு பக்கம் நம்ம நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. கச்சா எண்ணெயுடைய விலை மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது. 5 மாநிலங்களுடைய சட்டசபை தேர்தலின் காரணமாக இந்த கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தேர்தலினுடைய முடிவுகள் வந்த பிறகு எல்லாமே விலை அதிகரித்து காணப்பட்டது. இந்த பணவீக்கம் மற்றும் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்து காணப்பட்டிருப்பது, இந்த இரண்டும் தான் தொடர்ந்து பங்குச்சந்தை வீழ்ந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இன்றைய பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சிக்கு சில குறிப்பான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோன்னா, மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது ஒரு கிரெடிட் ரேட்டிங் நிறுவனம் இருக்கக்கூடிய கிரீல் என்ற நிறுவனம். இந்த நிறுவனம் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த திட்டங்களுக்கு அதனுடைய கிரேடை ஜங்க் அப்படின்ற ஒரு மிக மோசமான ஒரு தரக்குறியீடை கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐரோப்பிய பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது. அதன் தொடர்பாக மற்ற அந்நிய வெளிநாட்டு சந்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பங்கு சந்தைகளுமே இன்று ஒரு மிகப்பெரிய சந்திப்பை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய நிக்கி இது இன்று 1.52% வீழ்ந்து காணப்பட்டது. அதே போல் சவுத் கொரியாவினுடைய கோஸ்பி இது 2.5% வீழ்ந்து காணப்பட்டது. ஹாங்சங் இந்த பங்கு சந்தையும் ஏறக்குறைய 2% வீழ்ச்சி சந்தித்திருந்தது. இதே தொடர்ந்து தான் இந்திய பங்கு சந்தையும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பங்குச்சந்தைகளுமே வீழ்ச்சி, அதன் தொடர்பாக இந்திய பங்குச்சந்தையும் ஒரு வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய பங்குச்சந்தையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது, என்னென்ன நிகழ்வுகள்லாம் இன்றைய பங்குச்சந்தைக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மகேந்திரா சத்தியம் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் ஏறக்குறைய 6% வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் 4வது காலாண்டினுடைய முடிவு 327 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகிறது. அதுதான் இந்த மஹிந்திரா சத்தியம் நிறுவன பங்கு ஏறக்குறைய 6% விலை குறைந்து இன்று பங்குச்சந்தையில் காணப்பட்டது. அடுத்ததாக சேசா கோவா இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 4.5% விலை குறைந்து காணப்பட்டது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் அதாவது அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சேசோகோவா நிறுவனத்தின் மேலே ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் அளவிற்கு அவங்களுடைய இன்வாய்ஸை ஏற்றுமதி இறக்குமதியில் கூட்டியோ குறைத்தோ காண்பித்திருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராடை இந்த நிறுவனத்தின் மேலே சொல்லியிருக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் இன்று ஏறக்குறைய 4.5% குறைந்து காணப்பட்டது. பிஹெச்இஎல் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இன்று ஏறக்குறைய 6.7% குறைந்து காணப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் ஏறக்குறைய தன்னுடைய மொத்த மதிப்பில் 5% டிஸ்இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. மேலும் ஸ்டாக் ஸ்பிளிட் 1:5 என்ற அடிப்படையில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 காரணத்தின் காரணமாகவும் என்ன இருக்கு, இந்த பங்கினுடைய விலை ஏறக்குறைய 6.7% விலை குறைந்து காணப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அரபிந்தோ ஃபார்மா இந்த நிறுவனத்தினுடைய பங்கு ஏறக்குறைய 9% குறைந்து காணப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா, USFDA இந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய யூனிட்டின் மேலே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த பங்கு 9% குறைந்து காணப்பட்டிருக்கிறது. 2G ஸ்கேமுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய சில பங்குகள் என்று கருதப்படுகின்ற டிபி ரியாலிட்டி, யூனிடெக், ஆர்காம் இந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இன்றைக்கு 7.5%, 6%, 2%,
முறையை வந்து குறைந்து காணப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் வந்து இந்த நிறுவன தலைவர்களுக்காக வந்து கோர்ட் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய பெயிலை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக தான் வந்து இந்த நிறுவன பங்குகள் வந்து இன்று விலை வந்து குறைந்து காணப்பட்டிருக்கிறது. இப்போ இவ்வளவு ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற காரணத்தினால தான் இன்றைய பங்குச்சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இவ்வளவு ஒரு எதிர்மறையான நிகழ்ச்சிகளுக்கிடையிலையும் ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து இன்னைக்கு லிஸ்டான வந்து சாங்வி ஃபோர்ஜிங் என்ற நிறுவனம் வந்துட்டு ஏறக்குறைய 31% வந்து விலை அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது. அது இஷ்யூ ஆன பிரைஸ் வந்து 85 ரூபாய், இன்றைய க்ளோசிங் பிரைஸ் 110 ரூபாய், இன்னைக்கு இன்ட்ராடேவாக இருக்கக்கூடிய 116 ரூபாயை வந்து அது டச் பண்ணிருக்கு. இது வந்து இன்றைய பங்குச்சந்தைகள் நிகழ்ந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். இன்றைய பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வெள்ளியன்று வந்து 18,326 என்ற நிலையில் க்ளோஸ் ஆனது. இன்றைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,993 என்ற நிலையில் இன்று வந்து க்ளோஸ் ஆகி கடந்த வெள்ளி என்ற க்ளோஸை விட இன்று 332 புள்ளிகள் வந்து குறைந்து காணப்பட்டது. தேசிய பங்குச்சந்தை வந்து 5,386 என்ற நிலையில் முடிவடைந்து 99 புள்ளிகள் குறைந்து காணப்பட்டது. இன்றைய கிராஃப் வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய கிராஃப் வந்து ஒரு மிகப்பெரிய இறக்கம் தான், தொடர்ந்து இறக்கம் தான். இன்றைய உச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியே வந்து இன்றைய பங்குச்சந்தையில் நடக்கவே இல்லை. ஆரம்பமாகும் போது பார்த்தீங்கன்னா 18,269 நிலையில் ஆரம்பமாச்சு. முடிவடையும் போது 17,971 என்ற நிலையில் இன்று ஏறக்குறைய வந்து இன்ட்ராடே லோவை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து 17,993 என்ற நிலையில் வந்து முடிவடைந்தது. அதே போல் தேசிய பங்குச்சந்தையின் குறியீடு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாலும் அதில் ஏறக்குறைய இதே நிலை தான் வந்து காணப்பட்டது. 5,456 என்ற நிலையில் ஓப்பன் ஆகி 5,373 என்ற இன்ட்ராடே லோவை டச் பண்ணிட்டு முடிவடையும் போது 5,386 என்ற நிலையில் முடிவடைந்திருக்கிறது. இன்றைய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய வால்யூம் டாப்பர்ஸ் யாரெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா BHEL, SBI, டாடா ஸ்டீல், ICICI பேங்க், L&T இதெல்லாம் தான் இன்றைக்கி அதிகமாக வர்த்தகமடைந்த பங்குகளாக காணப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி BHEL அதிக வர்த்தகம் அடைவதற்கு காரணம் வந்து 6% வந்து 6.7% வந்து விலை வீழ்ச்சி தான் வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக வந்து என்னென்ன செக்டார்லாம் வந்து இன்றைக்கி கெயின் ஆகிருக்கிறாங்க துறை வாரியாக பார்த்தீங்கன்னா அதிவிரைவு நுகர்வோர் பொருட்கள் துறை இந்த இரண்டும் வந்து இன்றைக்கி வந்து விலை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய துறைகளாக கருதப்படுகிறது. இறக்கமடைந்த துறைகள் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூலதன பொருட்கள் துறை, மின்சாரத்துறை, வங்கித்துறை இவை எல்லாமே வந்து செக்டாரல் லூசர்ஸாக வந்து கருதப்படுகிறது. அட்வான்ஸ் டெக்லைன் ரேஷியோன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்று விலை ஏற்ற பங்குகள் 801 இருந்தது, விலை இறக்க பங்குகள் 1973 இருந்தது, விலை மாற்றம் இல்லாத பங்குகள் 124 இருந்தது, மொத்த விற்பனை பங்குகள் 2898 காணப்பட்டது. இன்றைய டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய வர்த்தகம் மும்பை பங்குச்சந்தையில் ரொக்கத்தில் 2,371 கோடி ரூபாயாக இருந்தது, தேசிய பங்குச்சந்தையில் ரொக்கத்தில் 9,248 கோடி ரூபாயாக இருந்தது, தேசிய பங்குச்சந்தை ஊக வணிகத்தில் 1,39,867 கோடி ரூபாயாக இருந்தது. மொத்த வர்த்தகம் 1,51,486 கோடி ரூபாயாக காணப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கம் வந்து 24 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 2,240 ரூபாய் என்ற நிலையில் இருந்தது. ஆபரண தங்கம் வந்து 1 கிராம் வந்து 2,096 என்ற நிலையில் இருந்தது. ஒரு சவரன் வந்து 16,760 என்ற நிலையில் காணப்பட்டது. வெள்ளி 1 கிராம் வந்து 56 ரூபாய் 60 காசுகள் என்ற நிலையில் காணப்பட்டது. க்ரூட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா 97 ரூபாய் 97 டாலர் 64 சென்ட்டுகளாக வந்து ஒரு பீப்பாய் வந்து இன்று காணப்பட்டிருக்கிறது. இப்போது வரக்கூடிய வாரங்களில் வந்து பங்குச்சந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் இது ஓரளவு வந்து வீழ்ச்சியாக இருக்கிறதுனால இந்த வீழ்ச்சியில் பலரும் வந்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முதலீடு செய்வதற்கு முன்வருவாங்க. இங்கேருந்து மேலும் வந்து பங்குச்சந்தை மேலே ஏறுவதற்கும் ஒரு வாய்ப்பு வந்து காணப்படுகிறது. அதனால் முதலீட்டாளர்கள் இந்த சமயத்தில் தாமதிக்காமல் தங்களோட இருக்கக்கூடிய அபரிமிதமான தொகையை வந்து அவங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும். அதில் ஒரு 50% முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். சந்தை மேலும் சரிவடையும் போது வந்து அவங்க மேலும் மீதம் இருக்கக்கூடிய தொகையை வந்து முதலீடு பண்ணி அவங்க ஆவரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த ஒரு வீழ்ச்சியை அனைத்து முதலீட்டாளர்களும் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய நீண்டகால முதலீடுகளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றதான் ஒரு பரிந்துரையாக நம்ம